ஒரு மனிதர் ஒட்டுமொத்த ஏரோப்ளைனையே சாப்பிட்டிருக்காருன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? உண்மையிலே நடந்திருக்குங்க. பிரான்ஸை சேர்ந்த ஒரு நபர் தான் மைக்கேல் லட்டிட்டோ. இந்த லட்டிட்டோக்கு என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, 16 வயசுல இருந்தே கிடைக்கிற எல்லா பொருளையுமே சாப்பிட்டுருவாராமாம். கண்ணாடி கிளாஸு, போல்ட்டு, நட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய ஒரு வினோத பழக்கத்தை வச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு சின்ன வயசுல பீக்கா அப்படிங்கிற குறைபாடு வந்திருக்கு. இந்த குறைபாடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடை தவிர எது கிடைச்சாலுமே சாப்பிட்டுருவாங்களாமாம். ஆனா அது டைஜஸ்டும் ஆயிருமாமாம். இந்த மைக்கேல் லட்டிட்டோக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய செரிமான தன்மையானது மற்ற மனிதர்களை விட 2 மடங்கு அதிகமா இருந்துச்சு. அதனாலேயே இவர் என்ன சாப்பிட்டாலுமே இவருக்கு ஈஸியா செரிமானம் ஆகியிருக்கு. அதனாலேயே கையில கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலேயே ஐரோப்பா முழுக்க இவருக்கு மிகப்பெரிய பிரபலமானது கிடைச்சது. அந்த பிரபலத்தை பயன்படுத்தி கொண்டு மிக வினோதமான பொருட்கள் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சாரு. அப்படிதான் 1980ஆம் ஆண்டு ஒரு முழு ஏரோப்ளைனை சாப்பிட்டாரு. எப்படிடா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்ரிக் வச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருள் கையில கிடைச்சாலுமே அதை சின்ன சின்னதா மாத்தி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாராமா. அப்படி சாப்பிட்டா ஈஸியா செரிமானமாகும், வாய்க்குள்ள போகும் இல்லையா? அப்படிதான் சாப்பிடுவாரே தவிர நீங்க கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரி ஒட்டுமொத்தமா கடிச்சு சாப்பிட மாட்டாரு. அப்படிதான் அந்த ஏரோப்ளைனை 1978ல தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. 1980ல சாப்பிட்டு முடிச்சிருக்காரு. ஏரோப்ளைன் மட்டும் கிடையாது, சவப்பெட்டியில் ஆரம்பிச்சு பெட் வரைக்கும் கண்ட எல்லா பொருளையுமே இவர் சாப்பிட்டிருக்காரு. முழு பைசைக்கிள நிறைய தடவை விழுங்கி இருக்காரு. இதுக்காகவே இவருடைய பெயரை பிரான்ஸ்ல மான்சூர் மேங்கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதாவது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஆள் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இவர் 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 56 வயதுல இறந்து போனாரு. அதையும் சாப்பிட்டு இறந்து போல இயற்கையான முறையில தான் இயற்கையை எழுதியிருக்காரு.